ஆன்ம உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தியானம் ஏன் செய்யணும், அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பேசுகிறேன். தியானம் செய்கிறது, எல்லாரும் சொல்கிறாங்க தியானம் செய்கிறது சாமியாராக போயிடுவாங்க, அது குடும்பத்துக்கு நல்லதில்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஆகாமல் போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மன ஒருமைக்காக தான், ஒருமை நிலைப்படுறதுக்காக தான் அந்த தியானம் இருக்கிறது. குடும்பம் சிறப்பாக வாழ்கிறதுக்காகவும், குழந்தைங்கள சரியான வழியில் வழி நடத்துறதுக்கும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை விட வேறு என்னங்க வேணும்? செல்வ செழிப்போடு வாழ்கிறது, அமைதியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை, புரிதலுடன் கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இந்த தியானம் பண்ணுறோம். இந்த தியானத்தை புருவ மத்தியில் நம்ம கவனம் வச்சு நம்ம மனசை புருவ மத்தியில் வைக்கணும். எல்லோரும் கண்ணை கொண்டு போய் மேலே சொருகிக்கிட்டு அந்த புருவ மத்தியை கவனிக்கிறாங்க. அதனால் அடைவில் தலைவலி வரும். அப்படி இல்லாமல் நம்ம ஆட்காட்டி விரலால் பொட்டு வைக்கிற இடத்துல புருவ மத்தியில் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் 3 சுற்று சுற்றிட்டு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும். உடல், மன, ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும். அப்படி ஒரே நேர்கோட்டில் வரும்போது நம்ம எண்ணங்களற்ற நிலை உருவாகும். அப்போ எண்ணங்களற்ற நிலை உருவாகும்போது நம்ம ஏதோ ஒன்று நினைப்போம், ஒரு நல்ல காரியம் நினைக்கிறோன்னா அது கைகூடும். அது நம்மள அறியாமையே நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம நேற்று தான் நினச்சோம், இது உடனே கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது அந்த ஒருநிலைப்படும்போது நமக்குள்ளே தோன்ற அந்த எண்ணங்கள் மூலமாக அந்த வேலை நடக்கும். இது நீங்கள் பழகிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களையுமே சித்தியாகும், கெட்ட காரியங்களும் நடக்கும். அதனால் கெட்டதை தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் தியானம் செய்கிறீங்கன்னாவே உங்களுக்குள்ளே இருக்க குப்பையை அள்ளி வெளியில் போட்டுடணும். ஆணவம், கர்மா, மாயைன்னு சொல்கிறாங்களா, மாய கர்மா ஆணவம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிடணும். புறம் பேசுகிறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அது மாதிரி பொறாமப்படுறது, இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நல்ல வழியில் நல்ல பாதையில் போகணும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த சேனலையே பார்ப்பீங்க. ஏதோ கொஞ்சம் தகுதி உள்ளவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்ப்பீங்க. மற்றவங்கெல்லாம் இதை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியும் இவங்களும் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டு பழக்கப்படுத்திக்கணும். இந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு நல்ல எண்ணங்களோட பழக அந்த தியானத்தை பயிற்சியும் முயற்சியும் வேணுங்க. பழக எல்லாமே நல்லபடியாக அமையுங்கிறது தான் இந்த தியானத்தோட நன்மை.